ஈரானில் அயதுல்லா அலி காமேனி தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக மக்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் மற்றும் சமூக சுதந்திரத்தை கோரிக்கையாக முன்வைத்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. சில நகரங்களில் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படைகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த மோதல்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்லையெனில் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்கா ஏற்கனவே ஒரு போர்க்கப்பலை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. இதற்கு பதிலளித்த ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது. இதனிடையே அப்பகுதியுள்ள போர்க்கப்பலுக்கு ஆதரவாக USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பு திட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். பதற்றத்தை தணிக்கும் முயற்சியாக ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் ஈரான், அமெரிக்கா உட்பட மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. எனினும் எந்த சுமூகமான தீர்வும் எட்டப்படவில்லை. இதனால் ஏற்கனவே ஹமாஸ், இஸ்ரேல் இடையே நீடித்து வரும் மோதலுடன் சேர்ந்து புதிய பதற்றம் மத்திய கிழக்கு முழுவதும் பரவக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது.